நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில இந்த மாம்பழ சீசன் இல்லைங்களா? மாம்பழ சீசன்ல மாம்பழத்த வச்சு 2 விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஒண்ணு வந்து ஜாம். அது குழந்தைங்களுக்கு கேட்கவே வேணாம். அதுவும் ஸ்கூல்லாம் தொறந்தாச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு குடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது மாம்பழத்த வச்சு ஒரு பாயாசம். இனி வரப்போற காலங்கள்லலாம் விசேஷங்கள் நெறைய வரும். அந்த சமயத்தில மாம்பழம் கிடைக்கும்போது அத வாங்கி பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க. நம்ம பொதுவா காய்கறிகள் கூட இப்படிதான், பழங்களும் அப்படிதான். பட்டாணி சீசன்ல பெரும்பாலும் வாரத்தில ஒரு 2, 3 நாள் பட்டாணி ஸ்டோர் பண்றதுன்னு இல்லாம பட்டாணிய வச்சு மசாலா பண்ணி சாப்பிட்டுடுவோம். காலிஃப்ளவர் சீசன். இப்போ மாம்பழம் இந்த பழங்கள்ல மாம்பழ சீசன். இந்த சீசன்ல நம்ம கிடைக்கிற இந்த மாம்பழத்த வச்சு நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணலாம். அதில இந்த 2 தான் இன்னைக்கு நம்ம பண்ண போற மாம்பழ ஜாமும், மாம்பழ பாயசமும். சேமியா மாம்பழ பாயசம். சரி வெறும் மாம்பழத்த போட்டு பாயசம் பண்றத விட, அதோட கூட சேமியா சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல இந்த சேமியா மாம்பழ பாயசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா மாம்பழ பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கிய மாம்பழம் சிறிதளவு, மாம்பழ கூழ் 1/2 கப், மெல்லிய சேமியா 1/2 கப், 10 அல்லது 12 முந்திரி பருப்பு ஊற வைத்து கொள்ளவும், சர்க்கரை 3/4 கப், பொடித்த ஏலக்காய் 1/2 டீஸ்பூன், பால் 3/4 லிட்டர். இப்போ இந்த சேமியா மாம்பழ பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பால் வந்து நான் இப்போ குடுத்துருக்கிறது வந்து 3/4 லிட்டர் நம்ம எடுத்திருக்கேன். அந்த அளவு குடுத்துருக்கேன். இந்த பால்ல வந்து ஃபுல் க்ரீம் மில்கா இருந்ததுன்னா, அதாவது நல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற பாலா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பால் நல்லாயிருக்கும். அதாவது ஆரஞ்சு பாக்கெட்ன்னு சொல்றாங்க இல்லையா? அது எல்லா பால் இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரஞ்சு பாக்கெட்டுங்கிறது உங்களுக்கு நல்ல கொழுப்பு சத்து இருக்கிற பாலா இருக்கும். ஆனா, அது சில இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். அதுவும் குறிப்பா அந்த மாரி பாயசங்கள். ஸோ, அந்த மாரி பால் தான் நான் வாங்கி ஒரு 3/4 லிட்டர் எடுத்து காய்ச்சி நம்ம இது வச்சு வச்சுருக்கோம். இந்த 3/4 லிட்டர வந்து அப்படியே 1/2 லிட்டரா வாங்கணும்ன அளவு வத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் பால்ல. அந்த பால் நல்லா கொதிக்க விட்டா தான் அந்த ருசியும் அந்த வாசனையும் அதில நல்லாயிருக்கும். ஸோ, இது அந்த மாரி நான் கொதிக்க விட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அது. இதுக்கு இடையில இதில வந்து ஒரு 10, 12 முந்திரி பருப்ப ஊற வச்சு வச்சிருக்கோம். இந்த முந்திரி பருப்ப ஊறுன தண்ணியோட சேர்த்து நல்லா விழுதா அரைச்சுட்டு வந்துடணும். நைஸா விழுதா அரைச்சாலும் பரவால்ல. நல்லா நைஸா அரைச்சுட்டு வந்துரணும். இத அரைச்சுட்டு வந்துரும். பால் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ முந்திரிய நல்லா விழுதா அரைச்சாச்சு. அது ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பால் அது கொதிச்சிட்ருக்கு. பால் பத்தி சின்னதா ஒரு ஒரு 3 விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. இப்ப இந்த பால்ல நம்ம கிளறோம் இல்லையா? கொதிக்க விட்டு, இந்த ஓரங்கள்ல லேசா அப்படி இந்த பால தொட்டு தொட்டு அல்லது அந்த பால லேசா தூவி தூவி இந்த மாரி கிளறிட்டீங்கன்னா, ஓரத்தில ஒட்டி இருக்கிறது அப்படியே நமக்கு அந்த பாலோட வந்துரும். இல்லைன்னா அப்படியே வேஸ்ட்டா போகும். அது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அந்த ஏடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்தில ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதனால இந்த பால வந்து தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது உள்ள தள்ளிடுங்க. அத அப்படியே வேஸ்ட் பண்ணிட வேணாம். இது வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் சொல்றது வந்து இந்த புதுசா பண்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயமா சொல்றோம். ஸோ இதுதான். இந்த ஓரத்தில வந்து அது காஞ்சு போயிடும். நெருப்பு படபட காஞ்சு போய்க்கிட்டே இருக்கும். அது இந்த பால்ல தொட்டு தொட்டு இப்படி தள்ளினீங்கன்னா வந்துரும். அது மாரி தள்ளி எடுத்துருங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, காஃபிக்காகட்டும் அல்லது பால் பாயாசம் எதுக்கா இருந்தாலும், பால் நல்லா கொதிக்கணும்னு சொல்லுவாங்க. அது நல்லா கொதிக்கும்போது தான் அந்த வாசம் அந்த பாலோட பச்சை வாசனை போய் பாலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். அதுதான் காஃபி பிரமாதமா இருக்கும். என்னன்னா, நம்ம நெறைய டீ கடைகள்லாம் பார்ப்போம். பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் பார்ப்போம். பால் ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கும். ஒரு பக்கம் அவங்க காஃபியோ, டீயோ கலப்பாங்க. அந்த கொதிக்க கொதிக்க தான் அந்த பாலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் குடுக்குது. அதே மாரி அவங்க வந்து அது கொதிக்க கொதிக்க வத்தும் இல்லையா? அதுக்கு தகுந்தா மாதிரி இந்த டிக்காஷன சரி பண்ணுவாங்க. அல்லது பால்ல தண்ணி கொதிக்கிற தண்ணி சேர்ப்பாங்க. ஸோ, அந்த பால்ல வந்து எப்பவும் கொதிக்க விட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2வது விஷயம். 3வது என்னன்னா, பால் வச்சு நம்ம ஒரு பாயாசம் பண்றோம்னா, சர்க்கரைக்கான அளவு ரொம்ப பேர் யோசிப்பாங்க. இப்போ ஒரு 1/2 பாக்கெட் பால், ஒரு 3 பேர் கொண்ட குடும்பத்தில பண்றீங்க. இல்ல ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு 1/2 பாக்கெட் பால் வச்சு ஒரு பாயாசம் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. 1/2 பாக்கெட்டுக்கு 1/2 கப்பு 100 கிராம் சர்க்கரை போதும். 1 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா, 1 கப்பு சர்க்கரை 200 கிராம் சர்க்கரை. இத கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இத தாண்டி இனிப்பு வேணும்னு நெனைக்கிறவங்க அதிகமா சேர்த்துக்கலாம். ஆனா, பொதுவா இதுதான் அளவு. இந்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்போ வந்து இது நல்லா கொதிச்சாச்சு. இப்ப இது கொதிக்கும் பொழுது தான் சேமியாவ சேர்க்கணும். பால் கொதி வராத நிலையில சேமியாவ சேர்க்கக்கூடாது. சேமியா வந்து அப்படியே பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டிக்கும். அதனால நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த கொதி நிலையில அந்த சேமியாவ சேர்க்கணும். இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப இந்த சேமியாவ இதில சேர்க்கணும்.
நல்ல ஒரு நொறுக்கு நொறுக்கிட்டு சேமியாவை அதை சேருங்க. இந்த மாதிரி கொதி நல்லா சேர்த்தா தான் சேமியா நல்லாயிருக்கும். சேமியா ஓரளவுக்கு 3/4 பாகம் வேகும்போது நம்ம சர்க்கரை சேர்த்துட்டா போதும். சேமியா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா சேமியா வந்து அந்த ரொம்ப குழஞ்சி போய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதனோட தன்மையோடு நிற்கும். சீக்கிரம் வேற வெந்துடும் இந்த சேமியா. வேகத்துக்கு முன்னாடி சர்க்கரை சேர்த்தோம்னா விரைச்சிட்டு நிற்கும். நான் இப்போவும் தீ குறைக்கல, குறைச்ச தீயில பண்ணல, தீயை கூட்டின வாரில் தான் வச்சுருக்கேன். இந்த ஓரங்களையும் எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நீங்கள் சர்க்கரை போட்டவுடனே அந்த கொதிச்சிட்ருக்க அந்த பால் வந்து கொஞ்சம் நீத்தா மாதிரி ஆகும். திரும்ப கொதித்து கொஞ்சம் திக்காகும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் ஒரு கொதி விட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இது சேமியா வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையை அதில் சேர்த்துடணும். இப்போ அந்த அரைச்ச முந்திரி விழுதியும் இதோட சேர்த்துடலாம். உடனே கிளறிடுங்க முந்திரியை, இல்லைன்னா டக்குன்னு போய் நின்று அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். முந்திரி மட்டும் ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக உள்ளதுனால சட்டுன்னு அடி பிடிச்சிடும். தீயை குறைச்சி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மாம்பழம் சேர்க்க முடியும். உடனே சேர்க்க முடியாது, சேர்க்கவும் கூடாது. அதனால் நல்லா கொஞ்சம் ஆறட்டும். மாம்பழம் வாங்கும்போது மாம்பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கிற பழமாக வாங்குங்க. அந்த இனிப்பு பழம்தான் இந்த மாதிரி பாயசத்துக்கு சூட் ஆகும். இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் புளிப்பு இருக்கிற பழமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒருவேளை அதுதான் உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட வேறு பழம் இல்லை, இதை வச்சு நான் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாம்பழத்தை நல்லா நறுக்கிட்டு நீங்கள் மத்தியானம் பண்ண போகிறீங்க, இல்லை காலையில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி மாம்பழ கூழை அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை வந்து பொடி பொடியாக நறுக்குறீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து பெசரி அப்படியே வச்சுருங்க. அந்த சர்க்கரையோடு அது ஊறும்போது அந்த இனிப்பை இழுத்துக்கும். அப்போ உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. அதனால் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பட் புளிப்பான மாம்பழத்தை சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். ஒரு 2 கொதி வரட்டும். இதுக்கு இடையில இதில் ஏலக்காய் தூளும் இதோடு சேர்த்துடலாம். இந்த ஏலக்காய் வந்து மஸ்ட்டு கிடையாது, பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, அல்லது பரவாயில்ல, மாம்பழ வாசனையோடே இருக்கட்டும். அது கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாயசம் அவ்வளோதான், இது ரெடி ஆயாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மாம்பழம் நறுக்குனது அதோட கூட மாம்பழக்கூழ் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு பரிமாறினோம்னா சூப்பராக இருக்கும். சில்லுன்னு குளிர வச்சு பரிமாறினீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும், அப்புறமா அதை கலக்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த பாயசம் நல்லா ஆற வச்சாச்சு. இதில் வந்து நம்ம மாம்பழக்கூழும் மாம்பழமும் கலந்துடணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க மாம்பழம், முதல்ல மாம்பழக்கூழை கலந்துடலாம். இப்போ பொடியாக நறுக்குன மாம்பழம் அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இனி ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள்.
இனி நேரம் போக போக இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். பட் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாரி இத நல்லா சில் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சில் பண்ணி சாப்பிடும்போது, அந்த இப்ப இருக்கிற வெயிலுக்கும், அந்த மாம்பழ டேஸ்ட்டுக்கும் பிரமாதமா இருக்கும். அந்த சில்லுன்னு சாப்பிடும்போது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. சில்லுன்னு சாப்பிட்லாம், கொஞ்சம் வெதுவெதுப்பாவும் சாப்பிட்லாம். 2 விதமாவும் சாப்பிட்லாம் அந்த பாயாசம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப இத ஒரு டிஸ்ப்ளே பாத்திரத்தில ஊத்திடலாம். எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. நீ இத அப்படியே ஊத்திடலாம். சேமியா மாம்பழ பாயாசத்துக்கு ஒரு சின்ன ரீகேப். பால் அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கும்போது சேமியாவ போட்டுடலாம். சேமியா ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா, அரைச்ச முந்திரி விழுது, சர்க்கரை 2யும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு, ஏலக்காய் தூளியும் போட்டு கொதிக்க விட்டு இறக்கி ஆற வச்சுடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, மாம்பழ விழுதும், மாம்பழம் பொடியா நறுக்குனதையும் சேர்த்து கலந்துட்டு, குளிர வச்சு பரிமாறினோம் அப்படின்னா, சேமியா மாம்பழ பாயாசம் தயார். இப்ப இத அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு கப்ல போட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். இது வந்து அப்படியே கட கட அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு சாப்பிடணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.